பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் பிரகாஷ், சமயமணிவண்ணன், நிர்மல் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை அமைந்தகரையில் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை 2019 போலவே ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வர வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். 2019 மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2019 நடைமுறையை பின்பற்றினோம். இதேபோல் தமிழக பாஜக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உள்ளிட்ட 38 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே தமிழகத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உறுதியாக எங்கள் தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். அதே சமயம் கூட்டணியில் இணைப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், திருச்சி மற்றும் சிவகங்கையில் போட்டியிட அமமுக விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர் கலையிடம் பேசினோம். ஓபிஎஸ் தினகரனுடன் கூட்டணி சேர்ந்தால் அந்த சமுதாய மக்களை அவர்கள் ஒருங்கிணைக்கும் போது அதற்கு நேர் எதிராக, எதிர்வினையாக பேக்லாஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், பட்டியலின மக்கள் பாஜகவுடன் வரமாட்டார்கள். அதனால இவங்க தென் மாவட்டங்களில் பாஜகவோடு இணைவது என்பது பட்டியலின மற்றும் இதர சமுதாய மக்களை அதிமுக பக்கம் தள்ளிவிடும் என்பது விதியானது. இதனிடையே அரசியலில் புதிதாக தலை தூக்குபவர்களுக்கு ஆணி அடிப்பது போல் நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று தருவார் என அமைச்சர் சேகர்பாபு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறு சிறு குட்டிகள் உதயமாகும். அந்த உதயங்களுக்கு இந்த தேர்தலில் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஆணி அடிப்பது போல் நம்முடைய வெற்றியை கழக தலைவருக்கு காணிக்கை ஆக்குவோம். இது ஒருபுறம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை குழு சார்பில் சென்னை மண்டலத்தில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நாளைய தினம் விழுப்புரம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த அரசு ஊழியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் பலதரப்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள் என எல்லாருமே கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. ரஞ்சித், நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.